உலகமே கொண்டாடுது தமிழனை தவிர. தமிழின் பெருமை யார் அறிவார்? மதுரை மூதூர் தான் அறியும், நீர் அறியும் நெருப்பறியும் என்ற வாசகம் இருக்கு. நீரு நெருப்புக்கெல்லாம் தமிழின் பெருமை தெரியுது, தமிழனை தவிர. இங்க போய் சொல்ல இந்த வருத்தத்தை, இந்த வேதனையை நெஞ்சு பொறுக்குதில்லையே, நிலைகட்ட மாந்தரன் நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடினான் பாரதி. நல்லதோர் வீணை செய்த நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடு என்னை ஏன் படைத்தாய் என்று கேட்டான் பெரிதனும் பெரிதிகள். அப்படிப்பட்ட ஐநா மதிக்குது தமிழ. சப்பானிய பல்கலைக்கழகத்தில் இருக்கு தமிழ், செருசலத்தில் இருக்கு தமிழ், அமெரிக்கா நயாகரா நீரருவி நல்வரவுன்னு தமிழ்ல இருக்கு. இன்னைக்கு படிச்சு பாருங்க, அமெரிக்கா வெள்ளக்கார பிள்ளைகளுக்கு ஸ்பீச் தெரப்பி ஆங்கிலத்தில் பேச்சு பயிற்சி கொடுக்குறாங்க. பேச்சு பயிற்சி வெள்ளக்கார பிள்ளைகளுக்கு தமிழ்ல கொடுக்கப்படுது. எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்ல கொடுக்குறான் பயிற்சி. அதுல எந்த தமிழ்? அருணகிரிநாதர் பாடிய 16,000 திருப்புகளிலே அழகான முதல் பாடலான முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருவரன் என போதும் என்ற பாட்டை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அமெரிக்கா வெள்ளக்கார பிள்ளைகளுக்கு. அறிவில் சிறந்த பெரியோர்களே, அன்பான தமிழ் மக்களே, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறீங்கன்னு அவங்களும் தனியா இருக்கும்போது தன்னுடைய உளச்சான்றுபடி சிந்தித்து பாருங்கள். சீனா தமிழுக்கு முக்கியத்துவம். லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துதான். எப்படி? ஆமா, லண்டன் மாடுன்னா அம்மானு கத்தலாமா? அது மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச லண்டன் மாடு தமிழை மதிக்குது. தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழை தொலைச்சதான் மிச்சம். தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை நாக்கிலையும் தமிழ் இல்லை, தமிழை வீட்டிலையும் தமிழ் இல்லை. செந்தமிழே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நீ நைந்தாயினால் நைந்து போகும் என் வாழ்வு என்று பாடிய மகான்கள் பிறந்த மண். அவ்வளவு மகத்துவமான மொழி. இந்த உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருந்தது. ஆனால் நேற்று காரைக்குடி பேருந்து நிலையத்தில் ஒரு அம்மா ஒரு 5 வயசு பையலை போட்டு அடிக்கிறான். ஏமா பிள்ளை அடிக்கிறான்னு கேட்கிறேன். உனக்கு தெரியாது போயாங்கிறான். தெரியாம தாம்மா கேட்கிறேன்னு சொல்லு. இந்த பையன் எப்படி கூப்பிடுறான்னு தெரியுமா? என்னையா எப்படி கூப்பிட்டேன்? எவ்வளவு பள்ளிக்கூடத்தில், எவ்வளவு பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறேன், எவ்வளவு காசு கட்டுறேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். இந்த பையன் என்னை வந்து அம்மானு கூப்பிடுறேன் அப்படிங்கிறா. அம்மானு கூப்பிட்டதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. ஏம்மா அம்மானு தானே கூப்பிடணும், வேற எப்படி கூப்பிடணும்? மம்மின்னு கூப்பிடணும். அடி பாவி மகளே, அம்மாங்கிறது எவ்வளவு உயர்ந்த வார்த்தை, அதை விட்டுட்டு மம்மின்னு சொல்ல சொல்றிய. மம்மினா உயிரற்ற உடம்பு, செத்து போன பிணத்துக்கு பேரு மம்மி. அப்படி கூப்பிடு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, மம்மின்னு தான் கூப்பிடும். வீட்டுக்காரர் வந்தாரு, ஐயா உன் மனைவி அம்மானு கூப்பிட்டதுக்கு இந்த பிள்ளைய போட்டு அடிக்கிறாள், கேட்க மாட்டியான்னு கேட்குறேன். அவர் சொன்னாரு, ரொம்ப காலம் அம்மாவை தான் இருந்தா, கோச்சுக்காதி ஐயா, இப்போ கொஞ்ச நாளா நடப்பிணமா மாறிட்டா, அவன் மம்மினே கூப்பிடட்டு விட்டுருங்க.